பங்காரடிகள் போலி சாமியாரா சார்? இன்னும் சுத்தமான போலி, அவருக்கு எந்த சக்தியும் கிடையாது. மக்கள்கிட்ட எதையும் எந்த குறைகளையும் நிறைகளையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய வல்லமை படைத்தவர் அல்ல. சாமியாராலே போலி தானே. எந்த சாமியார் மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. நீங்க பிரேமானந்தா ஆகட்டும், நித்யானந்தா ஆகட்டும், ஜக்கி வாசுதேவ் ஆகட்டும், பங்காரடிகள் எல்லாமே இவர் தான் எல்லாத்துக்கும் முன்னோடி. யாரு? பங்காரடிகளார் தான். பங்காரடிகள் 80கள் ஆரம்பிச்ச பிறகுதான் நீங்க 90கள்ல ஜக்கி வர்றாரு. ஜக்கி வந்த பிறகுதான் நீங்க 2000ல பிரேமானந்தா திருச்சிக்கு வர்றாரு. அதே காலகட்டத்தில் நித்யானந்தா வர்றாரு. இல்ல ஜாமியார்களுடைய வழிகாட்டி யாரு? இப்ப இவரு தான், பங்காரடிகளார் தான். பங்காரடிகளார் வந்த பிறகுதான் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இந்த ஆன்மீகத்தை வச்சுன்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஏறக்குறைய ஒரு 100 கிலோமீட்டருக்கு யாரும் நிலம் வாங்கவோ விற்கவோ முடியாது. அதிகாரம் பூரா இவங்கிட்ட தான் இருக்கு. மத்திய அரசாங்கத்துடைய பாலவிக்கின்னு ஒரு சபாநாயகர் இருந்தார். ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டார். அவர் என்ன அங்கதான் இருப்பார். நீங்க மேல்முருகத்துல ரயில்வே ஸ்டாப்பே. கற்பனைகள் எல்லாம் எப்போது கடவுளானதோ அன்றே மனிதன் எல்லாம் முட்டாளாகிவிட்டான்.